விஜய்க்கு எதிராக சமூக வலைதளத்தில் ஜோதிகா மறைமுகமாக பேசிய கருத்துக்களும் சூர்யா மற்றும் விஜய் இருவருக்கும் இடையே உள்ள திரைமறைவு விஷயங்களும் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இன்று ஜோதிகா செய்த செயல் பலரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. குறிப்பாக போராட்டம் நடத்தும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஜோதிகா குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பின்னணிதான் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. தமிழகத்தில் நீட் எதிர்ப்பு விவகாரம் மீண்டும் அரசியல் களத்தில் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தை மேலும் தீவிரப்படுத்த பல்வேறு அரசியல் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி முக்கிய அரசியல் கட்சி ஒன்று தமிழகத்தில் நடைபெற்று வரும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஆளும் முதல்வர் விஜய் அரசுக்கு எதிராக வலுப்படுத்தும் நோக்கில் திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் மற்றும் சில துணை நடிகர் நடிகைகளை களத்தில் ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. சமூக ஊடகங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக இந்த பிரச்சினையை மக்கள் மத்தியில் அதிகம் கொண்டு செல்லும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த அளவிலான மக்கள் வரவேற்போ அரசியல் தாக்கமோ கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக களமிறக்கப்பட்ட நபர்களின் தற்போதைய பொதுமக்கள் செல்வாக்கு மற்றும் சமூக ஊடக தாக்கம் குறைந்திருப்பதால் இந்த பிரச்சாரம் எதிர்பார்த்த வேகத்தை எடுக்கவில்லை என்ற மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதையடுத்து அதிக கவனத்தை ஈர்க்கக்கூடிய பிரபல நடிகையை களத்தில் இறக்க வேண்டும் என்ற ஆலோசனை நடைபெற்றதாகவும் அதன் ஒரு பகுதியாக நடிகை ஜோதிகாவை இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவிக்கவோ அல்லது நேரடியாக பங்கேற்க செய்வது குறித்து திட்டமிடப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திரைப்பட நட்சத்திரங்களின் கருத்துக்கள் பொதுமக்களிடம் விரைவாக சென்று சேரும் என்பதால் அவர்களின் பங்களிப்பை அரசியல் பிரச்சாரங்களில் பயன்படுத்துவது புதிய விஷயம் அல்ல. அதேபோல் இந்த விவகாரத்திலும் பிரபல முகங்கள் மூலம் அரசியல் அழுத்தத்தை அதிகரிக்க சில தரப்புகள் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் வலுவாக இருந்த அதிமுக ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கிய பிறகுதான் வலுவை இழந்தது. அன்று அதிமுக இந்த போராட்டத்தை மத்தியில் ஆளும் மோடி அரசிற்கு எதிரான போராட்டம் என்று கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் முழுக்க முழுக்க தமிழகத்தில் அன்றைய தினம் ஆட்சியில் இருந்த அதிமுகவிற்கு எதிராகவும் திமுக பக்கம் கூட்டணியை ஒன்றிணையவும் உதவியது. இதே வழியை இப்போது தாவேகாவிற்கு எதிராக முன்னெடுத்திருப்பதாகவும் இதில் பர்சனல் சினிமா போட்டியை ஜோதிகா மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில் தொடங்கி இருப்பதாகவும் இதை தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் விட்டால் மிக பெரிய பின்விளைவுகள் உண்டாகும் என்றும் எச்சரிக்கை கொடுக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.